நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி ஸ்ரீமதி அவங்க வழக்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிருந்தாலும் அதுதான் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அதுல இருக்க அந்த 5 நபர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்த 5 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெயில் கொடுத்திருந்தாங்க. அந்த பெயிலுக்கான கண்டிஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ற ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்திருந்தது. அந்த ஆர்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்ரீமதியோட அந்த ஒரு வழக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு தற்கொலை வழக்கு தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலியல் ரீதியா வந்து துன்புறுத்துறதுக்கோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணதுக்கான எந்த ஒரு முகாந்தரமும் வந்து அதுல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எதை வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஜிப்மரோட ரிப்போர்ட்டும் அதுக்கு முன்னாடி பண்ண அந்த ஆட்டோப்சி ரிப்போர்ட் ரெண்டுத்தையும் வச்சு அவங்க வந்து இந்த ஒரு முடிவுக்கு வந்து நீதிமன்றம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. 3 பேர் வந்து மதுரையில தங்கி அங்க வந்து அங்க இருக்க ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும் 4 வாரத்துக்கு. மத்த 2 பேர் அந்த ஸ்டாஃப்ஸ் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல தங்கி அங்க வந்து 2 வேளை வந்து ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சிபிசிஐடி ஸ்டேஷன்ல வந்து மிச்சம் இருக்க நாட்களுக்கு அவங்க கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி சில கண்டிஷன்ஸா வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் பெயில் வந்து உங்களுக்கு கிராண்ட் பண்ணியிருக்காங்க. நீதிபதி வந்து அந்த ஆர்டர்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிங்கன்னு சொல்றது ஆசிரியரோட ஒரு கடமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து படின்னு சொல்றது டீச்சரோட ஒரு கடமையா இருக்கு. அதை வந்து பண்றப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இப்ப இருக்க காலகட்டத்துக்குலாம் வருது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து அந்த ஒரு ஆர்டர்ல குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து இப்படியே நிக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதை எதிர்த்து கண்டிப்பா ஸ்ரீமதி தரப்புல அவங்களோட பெற்றோர் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எல்பி வந்து கண்டிப்பா ஆர்டிகல் 136 ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எஸ்எல்பி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல எந்த அளவு பெருசா வந்து அவங்களுக்கான ஒரு பலன் கிடைக்கும்ன்றது சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா இந்த பெயில் ஆர்டர் மட்டும் தான் வந்து அங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வழக்கோட இறுதி அறிக்கையை வந்து விரைவா வந்து தாக்கல் பண்ண சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சிபிசிஐடிக்கு. அதனால இதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்றத. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த ஒரு கோணத்துல இப்போ வந்து இந்த வழக்கு போல இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் வந்து ஒரு தற்கொலை வழக்காக தான் வந்து இதுக்கப்புறம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வாங்கன்ற மாதிரி தான் இருக்க சந்தர்ப்பங்கள்லாம் சொல்லுது. இந்த ஒரு வழக்குல உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்து மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு ஸ்ரீமதி அந்த கள்ளக்குறிச்சி அந்த மாணவி வழக்குல நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒரு கருத்துக்களை வந்து கண்டிப்பா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.